திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளரை விரட்டியடித்த காட்சிகள் மட்டுமல்ல, இனிமேல் நீங்கள் பேசினால் கல்லால் எறிவோம் என்று கூச்சலிட்ட பெண்களால் அதிர்ச்சியடைந்த காங்கிரஸ் என்ன ஆட்சி என்பதை பற்றியும், எந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை விரட்டியடித்தார்கள் என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். சிவகங்கை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சிவகங்கையில் பிரச்சாரத்திற்கு சென்றுள்ளார் இன்று காலையில். இந்த நிலையில்தான் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது அங்குள்ள பெண்கள் அனைவரும் கடந்த 5 ஆண்டுகளாக எனது தொகுதிக்கு உள்ளே வராமல் நீங்கள் சொகுசாக எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணங்களை ஊழல் செய்துவிட்டு நீங்கள் ராஜா வாழ்க்கையாக இருந்திருக்கிறீர்கள் என்றும், தற்பொழுது மீண்டும் தேர்தல் வந்தவுடன் மீண்டும் வெற்றியடைந்து விடலாம் என்று எங்களிடம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துவிட்டு வெற்றியடைந்து விடலாம் என்று பழைய நினைப்பை தற்பொழுது நினைத்து விடாதீர்கள் என்றும் அப்பகுதி மக்கள் கோபத்துடன் பேசியது ஒட்டுமொத்த திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் சிவகங்கை தொகுதி பொறுத்தளவிற்கு திமுகவின் கோட்டையாகத்தான் இருக்கிறது. தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர் சிதம்பரம் அவர்களது மகன் கார்த்திக் சிதம்பரம் தான் மீண்டும் அதே தொகுதியில் தான் போட்டியிடுகிறார். இந்த நிலையில்தான் சிவகங்கை தொகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற கார்த்திக் சிதம்பரமும் அவரது தந்தை சிதம்பரமும் விரட்டியடிக்கப்பட்ட காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 5 ஆண்டுகள் 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை இப்பொழுதுதான் நீங்கள் தொகுதிக்குள்ளே வாரீர்கள். வெற்றியடைந்த மறுகணமே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எங்களுக்கு பிரச்சனை என்றால் உங்களை எப்படி அணுக வேண்டும் என்ற எந்த ஒரு விவரமும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டது எங்களுக்குத்தான் தெரியும். குடிநீர், சுகாதார குடிநீர் இல்லாமல், சாலை வசதிகள் இல்லாமல் அனைத்திற்கும் நாங்கள் தவித்தது எங்களுக்குத்தான் தெரியும். உங்களது 1000 ரூபாயை நாங்கள் பெற்றுக்கொண்டதன் காரணமாக 5 ஆண்டுகள் நீங்கள் தலைமறைவாக சென்று விட்டீர்கள். இந்த முறையும் அதே தவறு நடக்காது என்பதற்கேற்பதான் நாங்கள் அனைவரும் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டோம் என்பதை உறுதிமொழி எடுத்து, நீங்கள் இதற்கு மேலாக பேசினால் கல்லால் எடுத்து எறிவோம் என்பதற்கு அப்பகுதி மக்கள் கடுமையான கோபத்துடன் கூச்சலிட்டனர். உடனே கார்த்திக் சிதம்பரம் அவர்களது தந்தை சிதம்பரம் அவர்கள் பெண்களிடம் கோபப்படாதீர்கள், உங்களது புகார்களை தெரிவிங்கள் என்றும் கூறியுள்ளார். அது உடனே சரி செய்யப்படும். மீண்டும் உங்களுக்கு திமுக ஆட்சி நடந்தால் நிச்சயமாக இதனை விட அதிகமாக நாங்கள் நன்மை செய்வோம் என்பதையும் தெரிவித்திருந்தார். ஆனால் அப்பகுதி மக்கள் எதையும் நம்பவில்லை. உடனடியாக பேச்சை நிப்பாட்டி இங்கிருந்து சென்று விடுங்கள் என்றும், திமுகவிற்கு இனி சிவகங்கையில் இடமில்லை என்றும் கோபத்துடன் கூறிவிட்டனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் சிவகங்கை தொகுதிக்கு உள்ளே வர முடியாமல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தவித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.